Hi, NCRT, grade 11, chapter 7, equilibrium book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.42. The pH of a sample of vinegar கொடுத்துட்டாங்க. So, pH that is equal to 3.76 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Calculate the concentration of hydrogen ion கேட்டிருக்காங்க. So, H plus உடைய concentration கேட்டிருக்காங்க. pH that is equal நம்ம எழுதிக்கலாம் minus log of concentration of H plus ion எழுதிக்கலாமா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாமா? minus pH that is equal to log of H plus. H plus வேணும். ஸோ லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆன்டி லாக் எடுப்போம். ஸோ அப்போ இந்த பக்கம் நான் வந்து ஆன்டி லாக் ஆஃப் மைனஸ் பிஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட். பிஹெச் என்ன கொடுக்கலாம்? 3.76. ஸோ அப்போ ஆன்டி லாக் ஆஃப் minus 3.76 நம்ம எடுக்கணும். ரைட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus அயான் வரும். ரைட். அப்போ இதோட ஆன்டிலாக்னா நம்ம 10 to the power தான் எழுதுவோம். ஸோ 10 to the power of minus 3.76 that is equal to H plus ion. ரைட்டா? அப்போ கான்சன்ட்ரேஷன் நமக்கு இங்கே என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்டிலாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு H plus that is equal to 1.74 into 10 to the power of minus 4 வரும். ஸோ இதுதான் இதோடைய ஆன்டிலாக் வேல்யூ. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1.74 into 10 to the power of minus 4. ரைட்டா? இதுதான் அது H plus உடைய கான்சன்ட்ரேஷன். ரொம்ப ஈஸி. ஆன்டிலாக் மட்டும் எடுத்தால் போதும். ஆன்டிலாக்னா என்னது? லாகில் ஆன்டிலாக்ன்றது 10 to the power எழுதுறது தான். பட் இங்கே பிஹெச் நமக்கு இங்கே மைனஸ் லாக் இருக்கனால இங்கே என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பிஹெச் எடுத்து தான் போடணும். நிறைய பேர் ப்ளஸ் எடுத்து போட்டுருவீங்க. பட் என்ன மைனஸ் பிஹெச் எடுத்து போட்டால் தான் கரெக்டான ஆன்சர் வரும். ரைட். ஏன்னா ஃபார்முலாவில் நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துக்கணும். அப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் பிஹெச் தான் நமக்கு ஆன்டிலாக் எடுக்கணும். ரைட். தேங்க்யூ.